சிறுகீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். வத்த குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாமும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். வெறும் 7 நிமிஷத்தில் இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 மிளகா வத்தலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிறுகீரையை போட்டுடலாம். கீரையை குறைஞ்சது 2லேருந்து 3 முறை க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும். கீரையை போட்டதும் நல்லா வதக்கிக்கலாம். கீரை நம்ம போட்டதை விடையும் நல்ல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா 2 நிமிஷம் நீங்கள் மொத்தமாக இதை எல்லாமே வதக்கினாலே போதும். உப்பு போட்டதுக்கப்புறமும் நான் சேர்த்து சொல்கிறேன். மொத்தமாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் இருந்து அது வேகட்டும். கீரையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குக்கரில் 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு. எந்த கப்பில் துவரம்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்தாச்சு. அடுத்தது 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்குங்க. இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை பற்றி எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்சிருக்கும். இந்த கருஞ்சீரகத்தை நல்லா 2-3 முறை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிட போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வரது மாதிரி விட்டுருங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணும் போதே ரொம்ப மணமாக இருக்கும். ஏன்னா நம்ம கருஞ்சீரகம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே கீரைலாம் சேர்க்கும்போது நிறைய அளவுக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. கம்மியாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கீரையில் இதை அப்படியே சேர்த்துடலாம். பருப்பெல்லாம் நம்ம குக்கரில் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. அதுக்கப்புறமா இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. ஒரு 2 நிமிஷத்துலேயே கீரைலாம் சூப்பராக வெந்துடும். இதை அப்படியே நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலறது வரைக்கும் கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இந்த சிறுகீரை கடையலை. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த சிறுகீரை கடையலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.